சிவராமன், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். நாங்க இப்போ ஒரு விஷயத்துல லாக் ஆயிருக்கோம். அதை வச்சு யாருன்னே தெரியாத ஒருத்தன் எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். மண்டபத்திலேயே அவனுடைய ஆளுங்களை வச்சு எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க அதை தேடி போனா கண்டிப்பா எங்களை அவன் கண்டுபிடிச்சிருவான். நீங்க தான் எங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ணணும். நான் என்னங்க பண்ணணும்? ஒண்ணு இல்ல, மண்டபம் ஃபுல்லா தேடி பாருங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தா உடனே கால் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உங்க மேல ஒரு டவுட்டும் வராது. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். இல்லனா கல்யாணத்துல தேவையில்லாத பிரச்சனை வரும். ஓகே கிருஷ்ணா சார், அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனை? யார் மிரட்டுறா? அதெல்லாம் நான் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன். இப்போதைக்கு அவனோட ஆள் யாருன்றத மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சா போதும். குடலை உருவி எடுத்து மாலையா போடுறேன்னு பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை நான் நிஜத்திலேயே செய்வேன். நாம எவ்வளவு பெரிய ஃபேமிலின்னு தெரியாம நம்ம கிட்டயே விளையாடுறாங்க சிவராமன். அவன் மட்டும் சிக்கட்டும், மொத்தமா சதைச்சிடுறேன். என்ன கிருஷ்ணா சார், இங்க நல்ல விஷயம் நடக்குது, எதுக்கு இவ்வளவு வயலன்ஸ்? இதெல்லாம் ரொம்ப கம்மி சிவராமன். விஷயம் காயத்ரி சித்தி வரைக்கும் போயிடுச்சு. அவங்க இதை விட கொலை வெறியில இருக்காங்க. மிரட்டினவன் மட்டும் மாட்டினா சித்தி அவனுங்கள சின்ன பின்னமாக்கிடுவாங்க. நீங்களே சொல்லுங்க சிவராமன், இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றவங்கள இப்படித்தானே பண்ணணும்? ஆமா ஆமா ஆமா, அப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன் கிருஷ்ணா சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிங்க. நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்க போங்க. நான் வரேன். சொல்லுங்கப்பா. கிருஷ்ணா வந்துட்டாருன்னு போனை கட் பண்ணீங்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் போச்சுடா. பா, முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. கிருஷ்ணா என்கிட்டயே வந்து இங்க இருந்து உனக்கு தகவல் சொல்றது யாருன்னு என்ன கண்டுபிடிக்க சொல்றாருடா. அது மட்டும் இல்லடா, இந்த மிரட்டல் விஷயத்துல அவங்க கொலவெறியில இருக்காங்கடா. நாம மாட்டினா நம்மள உயிரோட விட மாட்டாங்கடா அப்படின்னு அவர் சொன்னாரா? அவர் பேசுனதை வச்சு நான் சொல்றேன்டா. போதாததுக்கு அந்த காயத்ரி வேற இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே கொலையெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. நாம மாட்டினா அவ்வளவுதான்டா மவன. எனக்கு பயமா இருக்குடா. பா பா பா, முதல்ல நீ பயப்படதை நிறுத்து. அவங்க தான் நம்ம கிட்ட சிக்கியிருக்காங்க. அதனால பயப்பட வேண்டியது அவங்க தான், நாம அல்ல. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்ட காசு வந்துடும். நீ பயப்படாம இரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா என்னதான்டா கிருஷ்ணா ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. அதனால என்ன, உன்னை கேட்டா தேடிக்கிட்டு இருக்கேன்னு சமாளி, அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்குள்ள கைக்கு காசு வந்துடும். பயந்து உன்னை நீயே காட்டி கொடுத்துக்காத, அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்ல முடியும். யோ, நீ மேனேஜர் வேலை தானே பார்க்குற, உனக்கு எதுக்கு மாஃபியா வேலை? நல்லா மாட்டினியா? இப்பதான் மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்காத. இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கேன்னு எனக்கு எப்பவோ தெரியும். என்ன பாக்குற? ஹோட்டல்ல நாங்க பேசினது நீங்க எடுத்த வீடியோல ரெக்கார்ட் ஆன மாதிரி நீங்க வீடியோ எடுத்தது ஹோட்டல் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. பிளாக்மெயில் பண்றதுக்கு முன்னாடி இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா மேனேஜர் சார்? ஏய் ஐயோ, சம்பளம் கொடுத்த வீட்டுக்கே துரோகம் பண்ண பாக்குற நீ. இதோட காலி. தெரியாம பண்ணிட்டேங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் மன்னிப்பா? என்ன திமிரு இருக்குன்னு உனக்கு? உன்னை எல்லாம்
விடு, பார்க்க பெரியவரா இருக்காரு, எதுக்கு இவரை அடிச்சுக்கிட்டு? ஃபோன் பண்ணி மிரட்டினது இவன் பையன் தானே, அவனை இங்க வர சொல்லு. மத்ததெல்லாம் அவன்கிட்ட பேசிக்கிறேன். என்ன இப்ப நீ ஃபோன் போடுறியா இல்ல என் அண்ணன் கிட்ட உன்னை இன்னும் 2 போடு போட சொல்லவா? ஒழுங்கா ஃபோன் போடு. எங்களை பத்தி இன்னொரு விஷயம் கிடைச்சிருக்கு, அதை வச்சு இன்னும் நிறைய பணம் வாங்கலான்னு சொல்லி உன் பையனை இங்க வர சொல்லு. போடு கிருஷ்ணா. சார் சார் சொல்கிறேன் சார், ஃபோன் பண்ணுறேன் சார், ஃபோன் பண்ணுறேன். சொல்லுங்கப்பா. ஒரு முக்கியமான விஷயம், நீ உடனே கிளம்பி மண்டபத்துக்கு வந்துடுறா. எது மண்டபத்துக்கா? நான் எதுக்குப்பா மண்டபத்துக்கு வரணும்? டேய், அவங்க செஞ்ச இன்னொரு திருட்டு வேலையும் இப்ப சிக்கிருக்குடா. அப்படியா? என்ன சொல்ற? இதை வச்சு மிரட்டினா இன்னும் அதிகமாவே பணம் கிடைக்கும்டா. நீ உடனே கிளம்பி வா. சரி சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னு முதல்ல போன்ல சொல்லு. டேய், இது போன்ல சொல்ற விஷயம் இல்லடா, நேர்ல வாடா சொல்றேன், சீக்கிரம் வாடா. என்னடா, உன்னை போன் போட்டு வர சொன்ன உன் அப்பா எங்க கஸ்டடியில இருக்காரேன்னு பாக்குறியா? ஏன்னா வர சொன்னதே நாங்க தானே. முளைச்சு 3 இலை கூட விடல, அதுக்குள்ள பிளாக்மெயில், அதுவும் காயத்ரி கிட்டயே. தம்பி, நீ படிச்ச ஸ்கூல்ல எங்க அக்கா ஹெட் மாஸ்டர். அவங்க கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டியே. இங்க பாருங்க, ஒழுங்கா எங்க அப்பா விட்டுடுங்க. இல்ல இல்லன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? காசு கிடைக்கலன்னா அதுக்கு வேற ஏதாவது வழியை தேடுறா. வேலை கொடுத்தவங்கிட்டயே வேலையை காட்டினா இப்படிதான்டா நடக்கும். அதுவும் 2 கோடி. சார் சார் வேணாம் சார், சார் எங்களுக்கு காசு கூட வேணாம் சார், எங்க 2 பேத்தையும் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். என்னது விட்டுறதா? நீங்க 2 பேரும் பண்ண வேலைக்கு உங்களை போனமாதான் இங்க இருந்து அனுப்பணும். நீ சாவறத உன் பையன் பார்க்கட்டும். கிருஷ்ணா, அவசரப்படாத. கீழே ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல சிவராமன் அங்க இல்லனா ரமாவுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் வரும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் பொறுமையா இருப்போம். முதல்ல இவன் கிட்ட இருக்கிற வீடியோவை டிலீட் பண்ணணும். சர்க்குணம், வீடியோ இருக்கான்னு செக் பண்ணுங்க. எங்கடா வச்சிருக்க? சார் அடிக்காதீங்க சார். சார் எடு, செல்லு. சார் ஏய், எடு. சார் சார் எட்டா பச்சன், எடு. செல்லு. மேடம், வீடியோ இருக்கு மேடம். அதை உடைச்சு போடுங்க. சரிங்க மேடம். டேய், இதுக்கு வேற எதுவும் காப்பி இருக்காடா? சொல்றா. இல்ல. போய் சொன்ன அவ்வளவுதான். நீ விடு கிருஷ்ணா. இனி நம்மளை ஏமாத்திட்டு இனி இவங்களால எஸ்கேப்பே ஆக முடியாது. டேய் சிவராமன், ஆ? நீ போய் எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி கீழே கேஷுவலா இருக்கணும். ஓ பையன் எங்க கஸ்டடியில இப்போ. இங்க நடந்த விஷயத்த வெளியில சொல்லவோ இல்ல ரமா கிட்ட எங்களை போட்டு கொடுக்க ட்ரை பண்ண, அடுத்த நிமிஷம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஓ பையன் செத்துருவான். டேய், இத பார், அதுதான் உனக்கும். இங்க இருந்து தப்பிக்கவோ வேற ஏதாவது காப்பி வச்சு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண பார்த்தாலோ
ஓ அப்ப செத்துருவான். இப்ப உங்க 2 பேரோட உயிரும் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறதுல தான் இருக்கு. புரிஞ்சுதுல்ல? டேய் சிவராமன், கீழே போ. சரிங்க மேடம். போ. ஓயா சர்க்குணம், நீங்க இவன் கூடவே இருந்து இவனை வாட்ச் பண்ணுங்க. ஓகே மேடம். வா போலாம். எங்கேயாவது தப்பிக்கணும்னு நினைச்ச 2 பேரும் போனமா தான்டா போவீங்க. மனு, பவியோட முகம் ஏன் பதட்டமாவே இருக்கு? அவளை கேட்டாதான் ஏதோ எக்ஸைட்மெண்ட்னு சொல்றாளே. என்னாச்சு பவி? என்னன்னு தெரியலப்பா. அப்ப இருந்தே பவி ஒரு மாதிரி தான் இருக்கா. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. டேய், பவி எப்பவும் அப்படிதாண்டா இருப்பா. அவ என்னைக்கு சந்தோஷத்தை வெளிக்காட்டியிருக்கா? எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு பவி. இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அதெல்லாம் நினைச்சு பயப்படாத. பவி, தண்ணி குடிக்கிறியா? வேண்டாம். அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டாங்களாம். இனிமே நீ பயப்பட வேண்டியதில்லை. பவி, ஒருவேளை டிடி இன்னும் வரலையே, அதனாலதான் டென்ஷன் ஆவறியோ? இவன் வேற டிடி தான் வந்துட்டு இருக்கான்னு சொன்னேன்லடா. எப்போ? ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவா? டேய் சும்மா இருடா. அர்ஜுன், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன மாமா? பவிக்கு பாட்டு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டை போட்டு ஒரு ஆட்டத்தை போட்டா தன்னால மூடு மாறிட போகுது. என்ன பவி, போட்டுடலாமா? பாட்டி சாங். மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூவொன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். அடடா நீ அழகி என்று ஆர்ப்பரிப்பான் உன் கணவன். வெட்டத்தில் நீயும் கேட்பாய் நிஜமா என்று. ஓ, கதை கொஞ்சம் மாறும் போது வார்த்தைகள் எல்லாம் ஆளாகும். வாழ்வே ஓர் போர்க்களமாகும். ஹே ஹே, நீ மோதிட வேண்டும். தாலி பொன் தாலி, அது உன்னை கட்டும் வேலி. கூடைக்குள்ளே மூச்சு முட்டும் கல்யாண கோழி. நினைக்கிற வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் இருப்பதில்லை. சிறகு
சூப்பரா இருக்கு. ஆடட்டும் விடு. அர்ஜுன் கூட இருக்க வேண்டியவ இப்ப ஏன் கண்ட்ரோல்ல இருக்கான்னு தெரியாம குடும்பமே சேர்ந்து ஆடிட்டு இருக்கு. அதை எதுக்கு கெடுக்கணும்? பவி, என்னது இதெல்லாம்? என்னாச்சு பவி உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டென்ஷன்ல வேர்த்து கொட்டிட்டு இருந்துச்சு. இப்ப என்னடானா சந்தோஷமா டான்ஸ் ஆடுற. ஏன் பவி, உன் மூட் ஸ்விங்க்கு ஒரு அளவே இல்லையா? இது மூட் ஸ்விங் இல்ல அர்ஜுன், சந்தோஷம். இத்தனை வருஷம் நான் ஆசைப்பட்டது இப்ப எனக்கு கிடைக்க போகுதுங்கிறப்போ இந்த அளவுக்கு கூட சந்தோஷப்படலைன்னா எப்படி? ஐ லவ் யூ அர்ஜுன். டே அர்ஜுன், என்னடா என்னடா பவி இந்த மாதிரிலாம் எப்பவும் பண்ண மாட்டாளேடா. இது கொஞ்சம் வித்தியாசமா தெரியலையேடா. ஏன்? பவி கொடுத்த கிஸ்லயே நான் காணாம போயிட்டேன். நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், இவன் என்ன உளறிட்டு போறான்? டேய் நில்லு நில்லு நில்லு. என்ன உனக்காவது டிஃபரன்ஸ் தெரியுதாடா? என்ன டிஃபரன்ஸ்? பவித்ரா நடந்துக்கிறது தான். ஓ, அதான் உன் பிரச்சனையா? ஆ, உனக்கு பவி ஏன் இப்படி இருக்கான்னு பிரச்சனை. ஆனா எனக்கு டிடி ஏன் இன்னும் வரலங்கிறது பிரச்சனை. அதனால என்ன பண்ற? நீ உன் பிரச்சனையை பார்த்துக்கோ, நான் என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன். ஓகேவா? ம். என்ன இவன் ஏதோ லூசு மாதிரி பேசிட்டு போறான். நான் சொல்ல வந்ததை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பவித்ரா திடீர்னு இப்படி மாறிட்டாளே, என்னாச்சு இவளுக்கு? தப்பு செஞ்சேன்? எனக்கு ஏன் எப்போ இப்படி நடக்குது? இந்த உலகத்துல எல்லாரும் எல்லாத்தும் மேலயும் ஆசைப்படலாம்ல. ஆனா நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டா மட்டும் அது ஏன் எனக்கு அவ்வளவு சாதாரணமா நடக்க மாட்டேங்குது? என் அப்பா அம்மாவோட வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. எனக்கு இன்னொரு அப்பாவா இருந்த வேணு சித்தப்பாவை நான் இழந்துட்டேன். இப்போ அர்ஜுனையும் இழக்கணுமா? சொல்ல, உன் வாக்க தானே நான் நம்பினேன். உன்னால தானே என் மனசுல ஆசைய வளர்த்த. ஆனா நான் வளர்த்த ஆசைய வேற ஒருத்தர் புடுங்கி எறிய நினைக்கிறப்ப அது உன்னால எப்படி பார்த்துட்டே இருக்க முடியுது? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நடக்கிற அநியாயத்தை நீ எப்படி கொல்ல போற?
ஒவ்வொரு நாளும் நான் உன் சன்னதியில விளக்கேத்தி வேண்டது உண்மைன்னா உன்னோட வாக்கு உண்மையா தானே இருக்கணும். அப்படின்னா நான் ஏன் இங்க இருக்கணும்? தெரிஞ்சோ தெரியாமலும் சின்ன வயசுல என் பாட்டி கோமால இருந்து திரும்பி வரணும்னு நான் உன்கிட்ட வச்ச வேண்டுதல் என் மனச ரொம்பவே திடமாக்கிருக்கு. இப்பவும் நான் உன்கிட்ட கேக்குறது என்ன காப்பாத்தணும்னு இல்ல, நான் இங்க இருந்து தப்பிக்க ஒரு வழியை காட்டு, அது போதும். உன்னோட சக்தி உண்மைன்னா நானும் அர்ஜுனும் சேரணும்னு நீ எழுதின விதி உண்மைன்னா நல்லது செஞ்சா நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்புற என்ன மாதிரி எத்தனையோ பேரோட நம்பிக்கை உண்மைன்னா அது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுல தான் இருக்கு.